அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கர்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமையில் வரும் அற்புதமான தேய்பிறை பஞ்சமி. இதுவரை யாரும் சொல்லாத வராகி அம்மனுடைய மிக மிக ரகசியமான வசிய மந்திரத்தை பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை உச்சரித்தால் என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைத்துவிடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு மந்திர ஜப முறை. முக்கியமான விஷயம், இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம உச்சரிக்கலாம். வராகி அம்மனுக்கு சனிக்கிழமை மிகவுமே உகந்தது. அந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமியை யாருமே நம்ம தவற விடக்கூடாதுங்க. மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜப முறையும் மிக மிக எளிமையானது. வெறும் 10 நிமிடங்களுக்கு இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி 59 நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி 37 நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி இருக்குங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதுமே நமக்கு நிறைவாக பஞ்சமி திதி இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு 2 கட்டுப்பாடுகள் மட்டும் தாங்க இருக்கு. அதாவது நீங்க குளிச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்யணும். தலைக்கு நீங்க குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அதே போல அசைவத்தை தவிர்ப்பது மிகவுமே நல்லது. இந்த வீடியோ பார்க்கிற நேரத்தில் நீங்கள் தெரியாமல் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை நீங்க குளிச்சிருங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அல்லது டைரக்டா நீங்க தலைக்கு குளிச்சிட்டும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய பஞ்சமி அன்னைக்கு இந்த மந்திர ஜபம் செய்ய முடியாதவங்க கூட எந்த பஞ்சமி அன்னைக்கு வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நாம் செய்யலாம். வளர்ப்பிறை, தேய்பிறைன்னு எந்த பஞ்சமியை வேணாலும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும். அடுத்த பஞ்சமி அன்னைக்கு வேறு கோரிக்கைக்காக இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யலாம். வராகி அம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை இன்றைய தினம் ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க நம்ம சொல்லணும். இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகி அம்மனுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ இந்த இரவு நேரத்தில் செய்யக்கூடிய மந்திர ஜபம் உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த மந்திர ஜபத்தை செய்ய முடியாதவங்க நாளைய தினம் ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 5 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். ரெகுலரா நீங்க பஞ்சமி வழிபாடுகள் செய்யறவங்களாக இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தையும் நீங்க உச்சரிக்கலாம். இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்களுக்கு வீட்டுல நீங்க வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. விளக்குகள் ஏற்றணும்ன்ற அவசியமும் இல்லை. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். அதாவது எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க நீங்க ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. மிகவும் வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க மற்றும் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்புகள் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை இத்தனை முறை உச்சரிக்கணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம்
10 நிமிடங்கள் சொன்னாலே போதும். அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து இருக்குங்க. நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க மந்திர ஜபம் செய்யுங்க. கவனம் சிதறாமல் வராகி அம்மனை மனதார நினைச்சுக்கிட்டே ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். அது மட்டும் தாங்க முக்கியமான விஷயம். சோ ஒரு 10 நிமிஷத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. அமைதியா நீங்க உட்கார்ந்ததற்கு பிறகு வராகி அம்மனை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க வேண்டுதலை வைக்கணும். மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம். பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இன்கேஸ் நீங்க வீட்ல வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா அங்க நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு டம்ளர் பானகம் அல்லது தண்ணீரை வச்சுட்டு கூட இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். அது இன்னமும் விசேஷம். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஐம் க்ளௌம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாஹா. 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 அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத ரகசியமான வராகியின் வசிய மந்திரம் இது. 10 நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் வரை இந்த மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு இன்னொரு முறை வராகி அம்மன் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான சக்தி மிக்க மந்திரத்தை ஜபம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்திருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஜனவரி 31ஆம் தேதிக்கு மட்டும் இப்போ அவைலபிலிட்டி இருக்கு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேன். சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.